என்னால் இதுக்கப்புறமா நடிக்க முடியாது, அதனால தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சமந்தா தற்போது வந்துட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. கொஞ்ச நாளாகவே எந்த ஒரு பட ப்ரொமோஷனுக்கு போனாலும் சரி, இல்லை எந்த ஒரு சினிமா ஈவெண்ட்டுக்கு போனாலுமே சரி, அந்த இடத்துல வந்துட்டு கண் கலங்கிறாங்க நம்மளுடைய சமந்தா. ஒருவேளை அவங்க பயங்கர சென்சிட்டிவோ எமோஷனலாக இருக்காங்களோ அப்படின்னு தான் தோணுது. பட் ஆனால் இப்போ வந்துட்டு ஒரேடியாக நடிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்துட்டு ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லை, இவங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா அந்த வீடியோவில், நான் பல விஷயங்களை வந்துட்டு சாதிச்சுட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லை அதிகப்படியான மக்களின் காதலும் அன்பும் எனக்கு கிடைச்சிருக்கு, இருந்தாலும் எப்போதும் எனக்குள்ள ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்ற ஆசை இருந்துகிட்டே இருக்கும். நான் சினிமாவில் இருந்து கொஞ்சம் கேப் எடுத்துக்கிட்டேன், அதனால் வந்துட்டு நிறைய யோசித்தேன். அந்த நேரத்தில் நடிப்பு வாய்ப்புகளை என்னால் ஏற்க முடியல. இதுக்கப்புறமா கூட வந்துட்டு என்னால் நடிக்க முடியுமா அப்படின்றது உறுதியாக என்னால் சொல்லவே முடியாது. ஏன்னா எனக்கு அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. அதனால தான் நான் நடிப்பை அப்படியே ஒத்தி வச்சுட்டு தயாரிப்புக்கு மாறிட்டேன். திரைப்படங்களில் நடித்து மட்டும்தான் மக்களை வந்துட்டு சந்தோஷப்படுத்த வைக்கணுன்றது கிடையாது, திரைப்படங்களை உருவாக்கியும் அவங்கள சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்றதுனால தான் நான் ட்ரலாலா மூவிங் பிக்சர் அப்படின்னு ஒரு தயாரிப்பு கம்பெனியை ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு அந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க. ஸோ முதல் விஷயம், நம்ம சமந்தாவால் இதுக்கப்புறமா வந்துட்டு நடிக்க முடியாது. அதுக்கு காரணம் உங்களுக்கே நல்லா தெரியும், அவங்களுக்கு வந்துட்டு ஒரு வியாதி இருக்குது, அது தோல் சம்மந்தப்பட்ட வியாதி. அதனால் வந்துட்டு அவங்களால ரொம்ப நாள் நிற்க முடியாது, ரொம்ப வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களே பல வீடியோக்களை சொல்லியிருக்காங்க. அதோட பேருக்கு வந்துட்டு மயோனஸோ ஏனோ வரும், எனக்கு சரியாக வாயில் வரலங்க. ஸோ நான் வந்துட்டு மயோனஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே வந்துட்டு அதை சொல்ல விரும்பலை. அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோவிலும் அவங்க தான் சொல்லியிருக்காங்க, என்னால் வந்துட்டு இதுக்கப்புறம் நடிக்க முடியுமான்னு உறுதியாக சொல்லவே முடியாது, அதனால தான் நான் வந்துட்டு ப்ரொடக்ஷன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக இவங்க நடிக்க மாட்டாங்க அப்படின்றத ரொம்ப ஓப்பனாகவே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளாகவே வந்துட்டு சமந்தா நடித்த எந்த ஒரு படத்துக்குமே அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக வந்துட்டு வரவேற்பும் கிடையாது. ஸோ அதனாலேயே வந்துட்டு நம்மளுடைய சமந்தாவுக்கு மார்க்கெட் போயிடுச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா ரெண்டாவது, அதாவது புஷ்பா 2 படத்துலையுமே இவங்கள தான் வந்துட்டு அந்த டான்ஸ் ஆடுறதுக்கு கூப்பிட்டாங்க, பட் இவங்களால சுத்தமாக முடியல. அதனால தான் வந்துட்டு ஸ்ரீலைலா ஓகே போனாங்க. ஸோ அப்போ கூட வந்துட்டு சமந்தா அளவுக்கு இல்லைன்னு நிறைய பேர் வந்துட்டு சொன்னாங்கல்ல, அதை நடிக்க முடியாத காரணமே கூட வந்துட்டு இந்த வியாதியானதா அப்படின்ற மாதிரி தான் சமந்தா தற்போது சொல்லியிருக்காங்க. இல்லைனா ஒரு பாட்டுக்கு மட்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 8 கோடி 9 கோடி யாருங்க